சுதர்ஷன், ஏற்கனவே வளசரவாக்கம் போலீசார் நடிகையிடம் விசாரணை நடத்தியிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் சீமானிடம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே நடிகையிடம் விசாரணை நடத்தி அவரிடம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு முறை சம்மன் இவருக்கு அனுப்பி விசாரணை நடத்த இருந்தார்கள். ஆனால் சம்மனுக்கு வராமல் வழக்கறிஞர் மூலமாக விளக்கத்தை அளித்திருந்தார் சீமான். அந்த கேள்விகள் அந்த நேரத்துல நடிகை என்னெல்லாம் இவர் மீது குற்றச்சாட்டு வைத்தாங்களோ, அது மட்டும் இல்லாம இவர்கள் எவிடன்சஸ் கொடுத்தாங்களோ, அந்த எவிடன்சஸ் அடிப்படையிலும் நடிகை சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் தற்போது கேள்விகளும் கேட்கப்படுகிறது. அதே மாதிரி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையிலும் அந்த ஆங்கிலுமே கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. அந்த கேள்விகள் அனைத்துக்குமே சீமான் பதிலளித்து வருகிறார். ஏற்கனவே நடிகை சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதிலிருந்து இவர் சொன்ன பதிலிருந்து பல கேள்விகள் இன்னும் உருவாகி இவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு தான் சீமான் பதிலளித்து வருகிறார். நடிகை சொன்ன குற்றச்சாட்டு அனைத்துமே உண்மையா இல்லையா என்று இவர் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் இவர் என்ன கொடுக்கிறாரோ அதன் பிறகுதான் முடிவு செய்யப்படும். தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் அனைத்துக்குமே இப்ப என்னெல்லாம் கேட்கிறாங்க காவல்துறை அனைத்துக்குமே சீமான் பதிலளித்து வருகிறார். அதே போல நடிகையுடைய குற்றச்சாட்டு அவர் ஸ்டார்டிங்ல இருந்து தற்போது வரை இது ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. நடிகை கூறுவது அனைத்துமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. சீமானிடம் போலீசார் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு என்னென்ன பதிலளிக்கிறாரோ, அது என்ன விளக்கம் கொடுக்கிறாரோ, அதன் பிறகு இதை நீதிமன்றத்தை சமர்ப்பித்த பிறகுதான் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறதோ அது சரியா தவறா என்று தெரிய வரும். அதுவரை போலீஸ் அவர்களுடைய பாணியில எப்படிலாம் கேட்கணுமோ அந்த மாதிரி ஆங்கிள் கேட்டுக்கிட்டு வராங்க. இந்த கேள்விகள் அனைத்துக்குமே தற்போது சீமான் பதிலளித்து வருகிறார். சுதர்ஷன், ஏற்கனவே சீமான் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக அந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் சீமானிடம் ஏதேனும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறதா? நீதிமன்றம் கூறியபடி சீமான் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையிலும் சீமானிடம் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. பேஸ்ட் ஆன் தி எவிடன்சஸ் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. இந்த கேள்விகள் அனைத்துமே இந்த 35 கேள்விகள் அடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கருக்கலைப்பு சம்பந்தமாக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் நடிகையுடைய குற்றச்சாட்டு சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேள்விகளும் கேட்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது அனைத்திற்குமே சீமான் என்ன பதில் அளிக்கிறாரோ, என்ன விளக்கம் அளிக்கிறாரோ அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் இதை வெளியில் கூற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. என்றால் நீதிமன்றம் இதை வாட்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அறிக்கையாக. அதன் காரணமாக இதை நீதிமன்றத்தை சமர்ப்பித்து நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ, என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதுக்கு சீமான் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக போலீஸுடைய ஆங்கிள் போலீஸ் பல கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கும் சீமான் தற்போது பதிலளித்து வருகிறார். எந்த கேள்விக்கும் இவர் பதிலளிக்காமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அனைத்து கேள்விக்குமே அவர் பதிலளித்து வருவதாகவும் அதுக்கான விளக்கத்தையும் அளித்து வருவதாகவும் இப்போ தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த என்கொயரியில அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் இருவருமே சேர்ந்துதான் பல கேள்விகளையும் கேட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 35 கேள்விகள் அடங்கிய அந்த பட்டியல் இல்லாம மற்ற கேள்விகளும் எதெல்லாம் இவரிடம் கேட்கணும் இருக்கிறதோ அத்தனை கேள்விகளும் நடிகையுடைய குற்றச்சாட்டு, ஏற்கனவே 7 முறை கருக்கலைப்பு, இந்த மாதிரியான பல கேள்விகளும் தொடர்ச்சியாக இவரிடம் கேட்கப்பட்டு வருகிறது. சுதர்ஷன், கருக்கலைப்பு குற்றச்சாட்டு சம்பந்தமா காவல்துறைக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி 7 முறை இவர் கருக்கலைப்பு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் நீதிமன்றம். இந்த ஆதாரம், அதாவது அனைத்து ஆதாரமே காவல்துறை திரட்டி வருகிறார்கள். நடிகைக்கு சொன்ன குற்றச்சாட்டு மற்றும் நடிகையிடம் என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது அனைத்து ஆதாரங்களுமே திரட்டி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த மெட்டீரியல் எவிடன்சஸ் இருக்கிறதாகவும் இந்த மெடிக்கல் எவிடன்சஸும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி தான் தற்போது சீமானிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. இது உண்மை என்ற பட்சத்துல அப்படி இந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கூறினால் இவரை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் இப்போ தற்போது கிடையாது. காவல்துறை இப்போ தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ள இயலாது. ஏனென்றால் அனைத்துமே நீதிமன்றத்தில் அறிக்கையாக சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அதற்கு தான் காவல்துறை கட்டுப்படும். அது மட்டும் சீமானம் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிகிறது இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. தற்போது சீமானிடம் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்திற்கும் என்ன பதில் அளிக்கிறதோ அதை அப்படியே அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள்.
இவர் வேற ஏதாவது தவறாக இவருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாறி ஏதாவது பேசினார்னா அதன் பிறகு இவருக்கு வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்குதோ அதுக்கு வந்து இவர் வந்து கட்டுப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம பல எவிடன்சஸ்கள் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸும் மெடிக்கல் எவிடன்சஸுமே வந்து இருப்பதாகவும் நடிகையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல இடத்திலிருந்து தகவலாக வருகிறது. தொடர்ச்சியாக இந்த எவிடன்சஸ் வந்து ட்ரூவாக அப்படி நீதிமன்றம் கூறினால் ஃபியூச்சர்ல இவர் கண்டிப்பாக இவருக்கு வந்து அதற்கான ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அனைத்துமே வந்து நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதை வைத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது.